அன்னதான மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா குலாசோறு குடிக்கணும் உண்மையிலே நல்லா இப்போ பண்டமானது புத்தூர்லேருந்து இப்போ வந்து கொண்டு இருக்குது. பொங்கல் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இன்னும் வந்து பத்தர் கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறத தான் பார்க்கக்கூடிய தாய் தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவம் நடைபெறுது. பண்டமடுத்து கொண்டு வந்து அந்த பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இந்த காணொலி பதிவேற்றேன். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து திருடர்கள் அட்டகாசம் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கான முதலாவது காணொலி பதிவேற்றேன். இரண்டாவது காணொலியும் வரும் பாருங்க ஆலயத்தின் திருவிழா அப்படி நடக்குதுன்னு சொல்லி பொங்கல் நிகழ்வு அதோட முழுக்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். திருடர்கள் அதிகமாக இருக்கணும். 3 உறவுகள் இந்த காணொலியை ஷேர் பண்ணி தெரியப்படுத்தி கொண்டிருங்கோ. அதே மாதிரி லஸ்பிக்கெல்லாம் அறிவிச்சு கொண்டிருக்கணும். திருடர்கள் லைட்டுகள் அதாவது இந்த மின் விளக்கு செல்லுகின்ற வயர்களை நிப்பாட்டி கூட அவர்கள் திருடு சம்பவத்தில் ஈடுபடுவதாக இது கூறப்படுகிறது. அது இந்த காணொலியில் வரும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் சேனலுக்காரன் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்புறம் காணொலி வரும். காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். இப்படி ஆலயத்துக்கு இப்படி டிராக்டரில் மாட்டு வண்டியில் போன அனுபவங்கள் இருந்தால் மறக்காமல் கருத்தை பதிவிடுங்க. இப்போ எல்லோரும் வந்து புளியம்பொக்கனை ஆலயத்துக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள் பக்தர்கள் வந்து நடந்தும் மற்றது டிராக்டர்கள்லையும் வாகனங்கள்லையும் செல்வதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர்லாம் வர்றதை வந்து அவதானிக்கலாம். ஏன்னா இந்த பொங்கல் பானையிலெல்லாம் கொண்டு வர்றதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் பாருங்க ஒவ்வொருத்துக்கு வந்து வாகனங்கள் ரஃபிக்காக இருக்குன்னு சொல்லி அதாவது போக்குவரத்து நெரிசலில் வந்து இவ்வளோ வாகனங்களும் இதில் வந்து நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பாருங்க அதில் ஆலயம் தெரியுது. பாருங்க இப்போ மட்டும் வாகனங்கள் வந்து போக்குவரத்து நெரிசலால் நிற்கிறது பண்ணி இவ்வளோ வாகனங்களும் உள்ளே போனால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்க வேற ஆட்கள் வந்து அங்கே வரக்கூடியா இருக்கும். மற்றபடி இந்தியா வந்து இப்போதைக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது. புதஞ்ச டிராக்டர் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம். அவர்கள் அன்னதான மடத்தினுடைய லைட்டை செப்பனிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்னதான மடத்தினுடைய லைட்டுகள் ஒளிரவில்லை என அன்னதான மடங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப் கொண்டிருப்பதனால் தயவு செய்து அவனத்துக்கு செல்லுங்கள். வீதிகளுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்க கொண்டிருக்கிறோம். அதாவது பத்தர்கள் நடந்து வர பத்தர்கள்ட சூடு தணிப்பதற்காக போலீசாருடைய ஒத்துழைப்பை நாங்கள் இப்போ பண்டமானது புத்தூர்லேருந்து இப்போ வந்து கொண்டு இருக்குது. மறுபடியும் ஆலயத்துக்கு
பாருங்க இரவுல எவ்வளோ மக்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. வீதி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து போகிற பாதை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா யாசகம் இருக்கிற மக்களை தான் பார்க்கக்கூடிய இருக்குது. பாதுகாப்பு கருதி பார்த்தீங்கன்னா இதில் தீயணைப்பு வாகனம்லாம் நிற்கிது. ஆலயத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்தில் இருந்து காவடிகள் மற்றும் பால்குடங்கள் எடுக்கிறது வந்து பார்க்க முடியாது. ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் பாருங்க. ஆலயத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா பல திருவிழாக்கள் நடக்குது. கடங்களுக்காக பார்த்தீங்கன்னா இது நாக சருவங்கள் வந்து வைக்கப்படுகிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பார்த்தீங்கன்னா சொருபம் வந்து இந்த இடம், இந்த ஆலமரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல நம்ம பால்கள் வச்சு நேர்த்தி கடன்கள் செய்கிறத வந்து பார்க்கலாம். நாங்கள் பொங்கிய பொங்கலில் கொண்டு வந்து இந்த இடத்துல படைக்கினோம். பண்டமான வருவார்
அண்டம் மடுத்தப்பட்டு இப்போ இந்த இடத்துல வைக்கப்படுகிறது. சாலை தூச்சந்தி பண்டமர வழியில் இருந்து இந்த ஆலயத்துக்குரிய பண்ட பொருட்கள் எல்லாம் அங்கு நாட்டு வண்டங்கள் ஆலயத்தின் முன்னணியிலே பண்டம் எதிர்கொள்ளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்ததாக நாங்கள் இந்த பொருட்களுக்குரிய பொருட்களை எடுத்துச் சென்று ஆலயத்தின் முகப்பிலே நாங்கள் அவருக்கு பொங்கல் வைக்க இருக்கின்றோம். 12 மணி அளவிலே வளர்ந்த பானை வைத்து பொங்கல் செய்து படைத்து சுவாமி உள்வீதி வலம் வந்து பூஜை நிறைவேறும். இதுதான் இந்த பொங்கல் முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்வை கண்டு வணங்கி நாகேந்திரான் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அன்னதான மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா குலசோறு குடிக்கினா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஆலயத்துக்கு வழியால் பார்த்தீங்கன்னா பொங்கலை பார்ப்பதற்காக பக்தர்கள் வந்து இந்த இடத்துல இருப்பதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்க. அதோடு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளர்களும் இந்த இடத்துல நடமாடினோம் என்று சொல்லி ஆலயத்தில் அறிவித்து கொண்டிருக்கணும். ஆலயத்தில் பாருங்க எல்லா இடம் வந்து பக்தர்கள்லாம் இருந்து நாதம்பிராண்ட பொங்கல் விழா பார்க்கறதுக்காண்டி இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய அதுக்கு நண்பகல் 12 மணி அளவில் தான் இந்த பொங்கல் வந்து நடைபெற போகுது.
ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூட முடியாத அளவுக்கு பக்தர்களால் தான் நிரம்பி இருக்க வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இல்லை இந்த ரோன் வீடியோ மாதிரி நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆலயத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பக்கத்தில் வந்து இந்த சேவல்கள் வந்து ஏலம் போட்டுக்கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த கணப்பொழுது பன்னங்கண்டியைச் சேர்ந்த தீபிகா 8 வயதைச் சேர்ந்த தீபிகா என்பவர் தனது தாயாரான ராகினி என்பவரை நீண்ட நேரமாக தேடிய வண்ணம் இருக்கின்றார். ராகினி அம்மா எங்கிருந்தாலும் உங்களுடைய பிள்ளையை ஆலய அறிவிப்பு காரியாலயத்துக்கு வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து நெடுங்கேடியைச் சேர்ந்த கமல் என்பவரை அவருடைய மனைவி ஜெயந்தி என்பவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஜெயந்தியை எங்கிருந்தாலும் கமல் ஆலய காரியாலயத்துக்கும் அறிவிப்பு காரியாலயத்துக்கு முன்னால் வந்து கொடுக்கிறீர்கள். பரிசோதனைகளை உணவக உரிமையாளர்களுக்கான ஒரு அன்பான அறிவித்தல். உணவு கையாள்பவர்கள் கையுறை, ஏப்ரன், தொப்பி போன்றவற்றை அணிந்து உணவினை கையாளவும், கழிவுகளை குப்பை கூடைகளில் உரிய முறையினுள் இட்டு செல்கின்றார்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள். நன்றி. ஆலயத்தில் இப்பொழுது பொங்கல் நடக்குது. பொங்கல் நடந்து போவோம். பொங்கல் வந்து நடக்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. வருஷம் வருஷம் நீங்க ஆலயத்தில் பொங்குறீங்களா? புளியம்பொக்கனையில் இந்த வருஷம் பொங்குறீங்க? நேற்று வச்சோ இல்லாட்டி சும்மா பொங்குறீங்களா? எத்தனை மணிக்கு பொங்க விளக்கிட்டீங்க? எத்தனை மணிக்கு பொங்க விளக்கிட்டீங்க? 6 மணி தான் தொடங்கினீங்க. எந்த இடம் அம்மா? அம்மா எந்த இடம்? சரி, அம்மா வந்து பொங்கி கொண்டிருந்தவா. நன்றி அம்மா. பொங்கல் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இந்தியாவில் அதே மாதிரி பொங்கிட்டு கடவுளுக்கு படைச்சிட்டு கொண்டு வந்து அப்படி தங்கிட்ட சொந்தங்கள் உறவுகளை கொடுக்கறதையும் பார்க்கக்கூடிய இடத்துல நாங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தை நோக்கி வருவோம் அல்லவா? எங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் எங்கள் வறுமைகளையும் போக்க வல்லவர் தம்பிரான் அல்லவா? பாரு எந்த கோபுரத்தை பார்த்து சிவசிவா என்று தம்பிரானே என்று மனமுருகி நடக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் இடம் தான் இந்த பெருமான் தொடங்குகிறார். எனவே நாங்கள் இந்த இரவு பொழுதிலே தம்பிரான எண்ணி இருக்கிற இந்த கணப்பொழுது வீடு நோக்கி பலர் செல்ல இருக்கிறீர்கள். இன்னும் பலர் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த நேரத்திலே அடியார்களாக நீங்கள் எம்பெருமானுடைய ஆலயம் பாலஸ்தானம் செய்யப்பட இருக்கிறது. எனவே மீண்டும் புத்துயிர் வருவதற்கான கட்டுமான வேலைப்பாடுகள் எல்லாம் மும்முரமாக இடம்பெற்று அதை தாண்டிய நாங்கள் ஒரு குடமுழுக்கு பெருமளாவை சிறப்பிக்க இருக்கிறோம். அடியார்களே, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு ரூபாய்களிலும் பாலிலிருந்து நிற்கிறது ராஜகோபுரம், மணிமண்டபம் அமைந்திருக்கிறது. அங்கே சுற்றுப்பிரகார வேலைப்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. இப்படியாக ஆலயத்தினுடைய ஒவ்வொரு கட்டுமானங்களும் உங்களால் கொடுக்கப்பட்ட நிதியினாலே அமைந்திருக்கிறது என்றால் இன்னும் பல பெறப்பட்ட கட்டுமான பணிகள் எல்லாம் இடம்பெற காத்திருக்கிறது. ஏனடியவர்களே, மணிமண்டபம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கலைஞர்களை அழைத்து பெரும்பெரும் கலைஞர்களை அழைத்து அருமையான ஒரு மணிமண்டபம் ஆலயத்தினுடைய கோபுரத்தின் கண்ணே அமைய பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த மணிமண்டபத்திலே மனதார அமர்ந்து தம்பிரானே என்று நிற்கக்கூடிய அளவிலே அருமையான அந்த மணிமண்டபத்தினுடைய அழகு கோலத்தை பாருங்கள். அழகான மின்விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு ஆலயம் இவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியை தரக்கூடிய கைலாச காட்சியை தரக்கூடிய ஒரு புதிய ஒரு காட்சியை அப்படிப்பட்ட ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருப்பணியை செய்வோம். வளமான வாழ்வை பெறுவோம். மண்ணுலகில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக.
சிஐ என்பவர் தேடியவனாக இருக்கின்றார். எங்கிருந்தாலும் அலுவலக காரியாலயத்துக்கு முன்பாக வந்து சந்தித்துக் கொள்ளுங்கள். எல்லாவல்ல கிளிநொச்சி கரைச்சி புலியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் உற்சவத்துக்கு இங்கே வருகின்ற காவடிகள், தூக்கல் காவடிகள், பார்வை காவடிகள் தயவு செய்து ஆலய வளாகத்தினர் உள்நுழையும் போது உங்களுடைய ஒழுங்கினை நிறுத்திவிட்டு உள்நுழையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தயவு செய்து ஆட்டும் போது இங்கே மின் கம்பிகளை அவதானித்து உரிய முறையில் அந்த காவடிகளிலே ஒழுங்கமைக்குமாறு தயவன்புடன் வேண்டியிருக்கின்றார்கள். ஆலய அதனாலேதான் சுந்தரர் தோழமையாக அமைக்க தோழமை கொண்டு பித்தா சூடிய பெருமானே என்றார். எனவே அருளாளா நீ அருளக்கூடிய நேரம் அல்லவா எங்கள் புளியம்பொக்கனை தம்பிரானே என்று வேண்டி இருக்கிறோம் அல்லவா. எனவே அடியவர்களே இந்த நேரத்திலே தானே நாங்கள் ஒரு பெருங்கைங்கரியத்தை நிறைவேற்றப் போகிறோம். இந்த ஆலயத்திலே இந்த ஆண்டிலே 12 ஆண்டுகள் நிறைவேறுகிறது. இந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கு பெருவிழாவை நாங்கள் கண்டுகொள்ளப் போகிறோம். ஆகையினாலே ஆலயம் பாலஸ்தானம் செய்யப்பட இருக்கிறது, புதுப்பிக்கப்பட இருக்கிறது, கட்டுமானங்கள் எல்லாம் சிறப்பாக இடம்பெற இருக்கிறது, வண்ணவேலைப்பாடுகள் இடம்பெறப் போகிறது. இன்னும் எத்தனையோ கோவைப்பாடுகள் பல லட்சம் ரூபாய்கள், பல கோடி ரூபாய்கள் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிக்கு தேவைப்படுகிறது. அடியவர்களாகிய நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்கு பெருவிழாவை அடுத்த ஆண்டு கண்கூடி ஆலயத்தினுடைய கருமபீடம் அமைந்திருக்கிறது. சிறுதுணை பெருவெள்ளம் என்பது போல நாங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற இந்த கணப்பொழுதிலே எங்களால் உடைத்த நிதியிலே ஒரு சிறுதுணையேனும் இந்த பெருமாளுடைய கட்டுமானங்கள் அமைவதற்கு குடமுழுக்கு பெருவிழாவை கண்டுகொள்ள மனதார விரைவனை எண்ணி தம்பிரானை எண்ணி கொடுத்து மண்ணுலகில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக. இன்னும் வந்து பத்தர் கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதான் பார்க்கக்கூடிய இதில் பாருங்க. ஆலயத்திலாம் வந்து கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் ஆலயத்திலேருந்து வெளியில் போய் கொண்டிருக்கிறோம்.